இன்னைக்கு அழகு அழகு எபிசோட்ல லக்ஷ்மி வந்து காலையில ஏஞ்சிக்கிட்டு வாக்கிங் போகிற டைம் ஆயிடுச்சு, இன்னும் ராகவன் ஏஞ்சிக்கலையேன்னு போய் பார்க்குறாங்க. அங்கே ராகவன் வந்து ரொம்ப டயர்டாக ஏஞ்சிக்க முடியாமல் தூங்கிட்டு இருக்காங்க. உடனே பாவம் நைட்லாம் தூங்கினாரோ தெரியல, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டு மலர்கிட்ட காஃபி கேட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மதியம் கிச்சனுக்கு வராங்க. உடனே மலர் வந்துட்டு, "என்ன மதி நீ இன்னும் வாக்கிங் கிளம்பலையா? இந்நேரம் போயிருப்பியேன்னு" கேட்குறாங்க. "நான் பொறுமையாக போய்க்கிறேங்க, நான் என்ன வேலைக்கா போகிறேன், பொறுமையாக போய்க்கிறேன்னு" மதி சொல்கிறாங்க. "அதெல்லாம் இல்லை, நீ எப்போதும் போலவே இரு, நீ இப்பயே வாக்கிங் போயிட்டு வான்னு" சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி வந்துட்டு, "அவளே வேணாங்கிறா, நீ ஏன் அவளை போய் ஷூ மாட்டி அவளை அனுப்பிட்டு தான் மறு வேலை பார்ப்ப போலுக்கு. இத்தனை வருஷமாக வாக்கிங் போன மனுஷனே வந்து போக முடியாமல் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ இவ வாக்கிங் போனால் என்ன, போகலனா என்ன" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசிட்டு, "இந்த மாதிரிலாம் நான் பேசலாம்லம்மா, என்னை நீ அடிச்சிட மாட்டியே" அப்படின்னு வேற கேட்குறாங்க. உடனே மதி வந்துட்டு வேகமாக அவங்க பக்கம் திரும்பி வந்தோடனே, "ஐயையோ அடிச்சிடாதம்மா" அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. உடனே மதி வந்து, "நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலர் வந்து, "உனக்கு கிச்சனில் எந்த வேலையும் இல்லை, நீ போயிட்டு வாசல் கூட்டி கோலம் போடுன்றாங்க." உடனே லக்ஷ்மி வந்து மலர்கிட்ட, "என்ன என்கிட்டேருந்து அவளை காப்பாற்றி அனுப்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மதி வந்துட்டு கிச்சனில் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு, "எனக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணுற வேலை இருக்குது, நான் போய் பண்ணிட்டு வரேன்னு" மலர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ரூம்குள்ளே. அங்கே சுரேஷ் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. "ஐயையோ இங்கே வா மலர், இங்கே வா மலர்ன்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. என்னன்னு போய் கேட்டால், சுரேஷ் இருக்கும்போது இவ வேற ரூம்குள்ளே போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை போய் தட்டுறாங்க. சுரேஷ் உடனே பயந்துட்டு வெளில வந்து பார்த்தா, "அவள் வேற வந்தாளேடா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு புக்கு கீழே விழுந்துருது. உடனே அதுக்கும் லக்ஷ்மி வந்து பயந்துட்டு போய் பார்க்குறாங்க. உடனே மலர் வந்து, "நீங்க ரொம்ப தான் பதறீங்க அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு லக்ஷ்மி வந்து, "உள்ள போயிருக்க வந்த மாதிரி" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல ராகவனும் லக்ஷ்மியும் மதியம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மலர்கிட்ட, "இன்னைக்கு வந்துட்டு வீடெல்லாம் மண்ணா இருக்கு, நீ வந்து வீடை வந்து ஃபுல்லாக கூட்டி மாப் போட்டுன்னு வீடு க்ளீன் பண்ணுற வேலைலாம் நீ பார்த்துக்கோ, மதி வந்து சமைக்கட்டும்ன்றாங்க. உடனே மலர் வந்துட்டு சமாளிக்கலான்னு பார்க்குறாங்க. "இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறோன்னு, நீ நீ உன்னையே அவனை வேலை சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்துட்டு, "மதிக்கிட்ட தானே சொன்னாங்க, வேணான்னா அவளே சொல்லுவா" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி வந்துட்டு, "என்னால் எனக்கு சிம்பிளாக தான் சமைக்க தெரியும், ரொம்ப எலாபரேட்டாலாம் சமைக்க தெரியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி வந்துட்டு, "நீ புருஷனே கை நீட்டி அடிக்கிற, அதோட இது ஈஸி தாம்மா, நீயே இன்னைக்கு சமைச்சிடு" அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் மலர் வந்து வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே வாட்ஸ்அப் குரூப்பில் ரேவதி கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ரேவதி வந்து மதிக்கிட்ட, "உனக்கு சமைக்க தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. "ரொம்ப சிம்பிளாக தான் சமைக்க தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ற அளவுக்குலாம் எனக்கு சமைக்க தெரியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் வந்து, "என் பர்த்டே அன்னைக்கு ஒரு இட்லி சாம்பார் பண்ணா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு அது மாதிரி நீ தயிர் சாதம், ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்கு மதி, நீ பேசாமல் தயிர் சாதத்தை பண்ணிவிடு, அப்புறம் ஊறுகாய் வச்சுடு" அப்படின்றாங்க. உடனே மதி வந்துட்டு, "அப்படியே நான் வந்து ஃபைபருக்காக சேலடும், ப்ரோட்டீனுக்காக முட்டையும் செஞ்சிடுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உடனே ரேவதி வந்துட்டு, "இந்த மாதிரி நீ செஞ்சு எங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தங்கராஜ் அங்கே கரெக்டாக வந்துடுறாங்க. உடனே ரேவதி வந்து ஃபோனை கீழே வச்சுட்டு தங்கராஜ் கிட்ட போகிறாங்க. "நான் உன்னை இன்விடேஷன் தானே தேட சொன்னேன், அது கிடச்சிருச்சான்னு" கேட்குறாங்க. "கிடச்சிருச்சு" அப்படின்றாங்க ரேவதி. "அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு" கேட்டோன்னே, "நானும் கொஞ்ச நாளாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்து நீ யாருக்காவது மெசேஜ் அனுப்புற, இல்லை வந்த மெசேஜை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன தான் நடக்குது" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரேவதி வந்து, "என்னோட ஸ்கூல் முன்னாடி ஃப்ரெண்டு வந்துட்டு நம்பர் இல்லாமல் இருந்தது, இப்போ தான் அந்த பொண்ணுக்கு என் நம்பர் கிடச்சிருக்கு, அவகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் வந்து, "24 மணி நேரமா நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லைங்க, நான் எப்பயா தான் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா, இந்த நேரத்தில் நீங்கள் டீ தானே குடிப்பீங்கன்னு" சொல்லிட்டு, "நான் போய் டீ போட்டு வரேன்னு" சொல்லி எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.